போய் வராங்களோ அவங்களுக்கு ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைச்சு. என்னங்கய்யா அருமையா இருக்குங்களா ஐயா? ரிஷபலக்கணத்துக்கு அந்த அவருக்கு சனி ஒருத்தர் தானே தர்மம் ஐயா. நீங்க குரு சனி சேர்ந்துருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு தர்மதி யோகம் அது ஒண்ணு. ரெண்டாவது அவங்களுடைய லக்னத்துக்கு 9 பேர் 10 பேர் சேர்ந்திருப்பாங்கல்ல, அது தர்மதி யோகம். அது போல ரிஷப லக்னத்துக்கு ஒருத்தரவே வரதுனால அதுக்கு என்ன மாதிரி செய்யணும்? இல்ல, ரிஷப லக்னத்துக்கு 9 பேர் 10 பேர் சனியா வந்தா குரு சேர்த்துக்கணும். குருவனை சேர்த்துக்கணும்னு அவர் குருவை சேர்த்துக்கணும்னு நீங்க குரு சனி சேர்க்கை இல்லாம தர்மதி யோகம் வேலை செய்ய காலபுருஷ தத்துவத்தை அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி 9 குடைவர் குரு 10 குடைவர் சனி. நீங்க தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ஏதாவது குரு பகவான் கோயில் போயிருக்கீங்களா? குரு பகவான் அது 9 குடைவர் குருவா இருக்குது இல்லைங்களா. யாராவது ஜாதகத்துல 9 குடைவர் குருவிடா வந்து குரு உங்களை பார்த்ததுன்னா நீங்க சாதாரண தட்சிணாமூர்த்தி கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, குருவோட கோயில போய் ஒரு நாள் நீங்க தங்கிட்டு பார்த்தீங்கன்னா குரு வேலை செய்யும். புரியுதுங்களா? நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், பரிவர்த்தனை யோகம் சொன்னேன். சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகமா இருந்தா அப்ப சனிக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் ஒரு நாள் தூங்கியிருக்கேன். வியாழக்கிழமை குரு வர இல்லைங்களா, சனிக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை போய் திருநள்ளாறு கோயிலோட தங்கியிருக்கேன்னு சொன்னேன். இவர் வீட்டுல அவரோட தங்கிட்டாரு. அவர் வீட்டுல இவர்கள் நீங்களும் அதே மாதிரி தங்கிடுவாங்க. புரிஞ்சவங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படியே தங்குங்க. எனக்கு வந்து இப்ப சூரியன் ஜெபம் பரிவர்த்தனை விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை இருந்தா யார் சொல்றா சொல்லுங்க. சூரியன் ஞாயிறு, செவ்வாய் செவ்வாய். அப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரர் கோயில் தங்கிக்கலாம். அடுத்தது செவ்வாய்க்கிழமைக்கு சூரியனார் கோயில் தங்கிக்கலாம். பரிவர்த்தனை தூண்டி விட்டீங்க, இவங்க ஓடிட்டு போனது எப்படி? நீங்க பரிவர்த்தனை யோகம் அந்த காலத்துல ஒரு பாட்டே இருக்கு, ஒருவர் வீட்டில் ஒருவர் மனை மாறினால் அது திகழாத பரிவர்த்தனை யோகமாமே அப்படின்னு. அப்ப செய்ய வேண்டியது உங்களுக்கு நீங்க எதுவாக நினைக்கிறீங்களோ அதோட ஐயர்னு சொல்றேன். நீங்க எது ஆளுநா மட்டும்தான், நீங்க ஜாதகத்தை இயக்கினா மட்டும்தான் உங்களுக்கு எந்த விதத்தையும் நீங்க அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றேன். புரிஞ்சுங்களா? நீங்க ஒரே புடவைய ஒரு வாரம் கட்டியிருந்தாலும் உங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்ண போறாங்களா? சரி, நீங்களா பார்த்து ஒரு நாள் வேற புடவை மாத்திட்டு குளிச்சுட்டு வந்தாலும் கேட்க போறாங்களா? அப்போ உங்க ஜாதகம் அதே மாதிரி தானமா? நீங்களா ரங்க கட்டியை வச்சு மூடி வச்சாலும் ஜாதகம் தான், அது வெளியே எடுத்து வச்சு இயக்கினாலும் ஜாதகம் தான். இயக்கினாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. எனக்கையா இப்ப இந்த மைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாரும் கேட்குது. இதை இயக்கிறதாட்டி இது மூலியமா வச்சா போட கேட்கிறது. அப்ப அந்த படிக்கணும். எனக்கையா நீங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா கல்யாண பத்திரிகையில ஒரு யூடியூப் நான் கொடுத்துருக்கேன். வள்ளுவர் பாக்கெட் யூடியூப் சேனல் பண்ணினா நிறைய பதிவுகள் கொடுத்துருப்பேன். அதுல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பத்திரிகை அடிச்சு நின்று ஒரு அவமானம் வரும். ஒரு ஜாதகத்துல 8ஆம் அதிபதி லக்னத்துல யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஜாகிரதையா பண்ணணும். ஏன்னா மனநிலையிலிருந்து திடீர்னு பொண்ணு காண போச்சுங்க, ஓடி போச்சுங்க, இப்பதான பழையதுன்னு இவ சொன்னா இப்படியெல்லாம் சொல்லுவோம். இந்த 8ஆம் மாங்கல்யம் லக்னத்துல தான் அவமானப்பட்டு கல்யாணம் முடியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு முதலே கல்யாணம் உறுதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரமேஷ்னு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிரபான்னு வச்சுக்கங்க. அவங்க பிரபான பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னா ரமேஷ்ங்கிற ஒரு பேரை போட்டு ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு இந்த மாசத்துல எனக்கு கல்யாணம்னு ஒரு 1000 பேருக்கு கொடுத்துருங்க. அப்படியா உனக்கு எப்ப கல்யாணம், எப்படி நிச்சயதார்த்தம் பண்ண, எப்படி மாப்பிள்ள, என்ன வேலை இருக்கிறாரு, இதெல்லாம் கேட்பாங்களா? அல்லது பார்த்தாச்சுங்க திடீர்னு முடிவெடுக்க வச்சு பத்திரிக்கை எல்லாரும் நாளைக்கு வந்துருக்கேன்னு சொல்லு. ஒரு 7 நாளைக்கு இந்த பத்திரிக்கை கொடுத்தா சொல்லப்படாத இருக்குமா? இந்த அம்மாவும் 7 நாளைக்கு இறந்துச்சு. அந்த தேதி வந்து பாத்தீங்களா, ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு தேதி, கரெக்டா அந்த தேதி அன்னைக்கு ஒரு ஆத்துக்கரையில போய் மாலை போட்டு
இந்த பத்திரிகை படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இந்த ரமேஷை எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாலும் பத்திரிகை பிடிச்சு தண்ணியில போட்டு இந்த மாலை கட்டி தண்ணியில போட்டு குடிச்சிட்டு புது துணி போட்டு வந்துருச்சுன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பத்திரிகை அடிக்கிறவங்க வந்து கல்யாணம் ஆகிறவங்க வந்து பத்திரிகை அடிச்சு நின்று இருக்கிற தோஷம் அதோட ரமேஷ் இனிமேல் ஜென்மத்துக்கு வர மாட்டேன். போட்டது ரமேஷ் தானே. அதான் அவனுக்கு இப்படி பெண்ணுக்கு இப்படி பார்த்து அப்போ ஒரு கல்யாணம் அப்போ அவருக்கும் சொல்லியிருக்கீங்கல்ல, அது எல்லாம் பேசினாங்க முடிவு பண்ணாங்க. இப்ப அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம். அப்படியா? நான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். யாரு வழிபட்டதோ அவங்களே ஆதாயப்பட்டிருப்பாங்க. அதோட அந்த பொழுது தோசை பத்தி பாட்டு மாங்கோட தோசம் கங்கையில போயிட்டு நிக்காதல்ல. பத்திரிகை 2 கிடைச்சாச்சு. இவர் ஆண்டு ஒரு பெண், இது 2 சேராது. இனிமே அவர்களுக்கு வேண்டாம். இனி வர பாட்டு வருமல்ல, அது சேரலாம். இத முதல்ல செஞ்சுட்டா 5000 டிகிரி பத்திரிகை அடிச்சு கல்யாணம் பண்ண காரணம்னு சொல்லி அவமானம் பண்ண பண்ண விட 100 ரூபாய் வேலை முடிஞ்சது. இது பரவாயில்லைன்னு சொல்லுங்க, இந்த பரிகாரம் பரவாயில்லைன்னு சொல்லுங்க. இத ஒருத்தர் சொல்லி செஞ்சா நல்லதா? சின்ன சின்ன பரிகாரம் தான். நீங்க குழந்தை இல்லைன்னா சாமிக்கு பலிப்பீடம் வச்சிருப்பாங்கல்ல, அங்க சக்கரை பொங்கல் போட்டு நெய்வேத்தியம் பண்ணிப்பா, பழகிப்பா, பள்ளிக்கு சாப்பாடு இலைய வைக்க பார்ப்பாங்க பள்ளியில. அது வியாழக்கிழமை அந்த சோறு சாப்பிட சொல்ல குழந்தை அறிவுரை. புரியுதுங்களா? அந்த பொண்ணுக்கு கர்ப்பத்துல அந்த பள்ளிப்பீடத்தில் இருக்கிற சாப்பாடு சாப்பிடும், வியாழக்கிழமை சாப்பிடும், கோயில உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. அந்த பலிப்பீடத்தில் இருக்கிறத சாப்பிட்டு அந்த தீய சக்திகள் எல்லாமே அந்த பலிப்பீடத்துக்கு நெய்வேத்தியம் வச்சா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதே பலிப்பீடம் தான். அப்ப எந்த தோசை நிவர்த்தி பண்ணி கூட பலிப்பீடத்துக்கு சாப்பிட சொல்லுங்க. கல்யாணம் தோசை முடியாது. உங்களுக்கு தெரியுமா, மருந்து வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு யாரும் கேட்கல, மருந்து வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மருந்து இடு மருந்து வச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தோட வீட்டையும் சாப்பிடணும், எல்லாம் தப்பு நடக்குது, என்னமோ குறைச்சலாவே இருக்குது, வயிறு வலிக்குது, இப்படிலாம் சொல்லுவீங்கல்ல, அதுக்கு விழாப்பழமும் பனங்கருப்பட்டியும் வச்சு ஒரு பழத்தை விழாப்பழமும் பனங்கருப்பட்டி வச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா வயிற்றுல மருந்து தோசை அன்னைக்கே நிறுத்தி. விழாப்பழம் குழந்தை இல்லாத சாப்பிடுவாங்க, விழாப்பழம் அதுவும் பனங்கருப்பட்டி, இது 2ம் வச்சு அந்த ஒரு பழத்தை முழுசா சாப்பிட சொல்லுங்க. அவங்களுக்கு அதோட உடம்புல இருந்து எங்கெல்லாம் ஒட்டி உரசி மருந்து இருக்கோ, முடி முளைச்சிருக்குன்னு சொன்னது எல்லாத்தையும் அறுத்துட்டு எல்லாம் மோசம் வழியா போயிடும். ஒரு மருந்து தோசை இது செலவே இல்லாத பரிகாரம். அப்ப இதெல்லாம் ஆதிகால பரிகாரம் சொல்லுங்க. ஆதி காலத்துல இதெல்லாம் யோசிக்கிறாங்க. நான் பரிகார கையில் வச்சது சரிதானுங்களா? எனக்குமா ஆதிகால பரிகாரம் அப்படின்னு வச்சுட்டேன். இதை வச்சு ஒரு 5-6 கிளாஸ் நடத்தியாச்சு. 50 பேர், 100 பேர், 60 பேர், 70 பேர் நான் படிச்சு ஒரு மீட்டிங்ல ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பரிகாரம் சொல்லியாச்சு. 1330 பரிகாரம் பண்ணி ஒரு புக் அடிச்சு திருக்குறள் மாதிரி ஒரு திருக்குறள் மாதிரி உங்க வீட்டுல ஒண்ணு கொடுத்துட்டா எல்லா பரிகாரம் ஒரே புக்ல கொண்டு வந்துட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், சீக்கிரமா நடக்கணும்னு சொல்லி லட்டா 1330 பரிகாரம் இருந்துச்சுன்னா இனிமேல் பரிகாரம் தேவை இல்லை. அதை வச்சு நீங்க பலன் சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போகல. இல்லையா? எனக்கு இதுக்கு ஒரு முயற்சி பண்றோம், சீக்கிரமா அது நல்ல விதமா நடக்கணும், கிடைக்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அப்ப இதெல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நாம தான் ஏதோ ரூபத்துல சூழ்நிலையின் காரணத்தினால இத மறைக்கப்பட்ட விஷயமா மாறிச்சுங்க இல்லைங்களா? நீங்க ஒரு குழந்தை மான் தொட்டல தூங்குனாங்கிறதுக்கே அது ஏன் மான் நட்சத்திரம் வந்து 5ஆ வருது
அசுவினின்னு எண்ணி பார்த்தேன். அது 5வது நட்சத்திரமா வருது. அப்ப 5வது நட்சத்திரம் போது 5ஆம் இடத்துல குழந்தை. அப்ப குழந்தை தொட்டலை தொங்குச்சு. அந்த காலத்துல தொட்டல என்ன துணி தொங்க போடுவாங்கன்னா தொட்டல என்ன துணி புரியல, சொல்லுங்க. இன்னொரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்கய்யா. கரெக்ட். முகூர்த்த புடவை அன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பட்டு சேலை எடுத்து பட்டு சேலையில அந்த பொண்ணு நிக்க வச்சா அது உலகத்தில் இல்லாத ஆனந்தமான சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு சர்வசாதாரணமா பட்டு சேலையும் கட்டுறாங்க. அன்னைக்கு அந்த பட்டு சேலை கட்டி அதுல கல்யாணம் போச்சு. அவங்க வாழ்ந்தது அந்த அந்த சேலை தான் சாட்சி. அந்த சேலையை பத்திரமா வச்சு ரகு பெட்டியில் வச்சு குழந்தை பிறந்தா முதல்ல அந்த தொட்டில தூங்க வச்சா அந்த உடலுடைய சுவாசம் வந்து அந்த குழந்தைக்கு தாயோட செயல்தான் அந்த குழந்தைக்கு தெரியுமா. அதனால அந்த சுவாசத்தை கேட்டுட்டு இது எங்க அம்மா தான் என் கூட தூங்குதுன்னு சொல்லி அந்த குழந்தை தூங்கிடும். அதுல ஒரு பாட்டு கூட இப்போ வந்தார் ராஜலட்சுமி கணேசன், ஆத்தாவும் சேர ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரும். செத்தாலும் என்ன போத்த வேணும், ஆத்தாவும் சேர இந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதுல வந்து வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியுமா. நம்ம வெளுத்த சேலத்திரி இல்லைங்களா, அது விளக்கு போட்டா எரியுமா. சந்தனத்து சேலை நடக்கிறவங்க அம்மா புடவை கட்டிக்கிற காட்டன் துணியை வாங்கிட்டு வந்து 10 வருஷத்துக்கு திரி செஞ்சு அதுல உருட்டி அதுக்கு நீங்க டெய்லியுமே சந்திர பகவானுடைய சிலையோட வீட்டுல வாங்கி வச்சு தாயை நினைச்சு அதுல விளக்கு போட்டு தாயோட திரியில விளக்கு போட்டு 10 வருஷம் நீங்க தெய்வம் போட்டா தாயோட ஆசீர்வாதமும் சந்தர்ப்பிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை. அவங்க எல்லாம் நம்ம இல்லை. அப்ப வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும்.